அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் திவ்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, புது பேஸ்ட் வீடியோல பாத்திரம் கழுவக்கூடிய ஜெல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது டிஷ் வாஷ் ஜெல் அதுதான் தயாரிக்கிறத பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாமே காமிச்சிருக்கேன். இதுக்கு ஆரோ வாட்டர் தான் பயன்படுத்தணும். அதாவது சுத்திகரிக்க தண்ணி அதுதான் பயன்படுத்தணும். இல்லைன்னா மழை தண்ணியா இருந்தா ரொம்ப இந்த ரெண்டுல எது எடுத்துக்கிறீங்களோ அதுதான் பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்கும். நல்ல ஒரு தரப்பையும் கிடைக்கும். சரிங்களா? ஆரோ வாட்டர் இல்லைன்னா மழை நீர். நான் இப்ப ஆரோ வாட்டர் தான் எடுத்திருக்கேன். 10 லிட்டர், ரொம்ப சரியா 10 லிட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்தது டிஎஸ்பி. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு சிலது கட்டியா இருக்கும். இந்த கட்டியெல்லாம் உடைச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உடைச்சு விட்டுக்கோங்க. கட்டியோட போடாதீங்க. உடைச்சு விட்டுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா அளவு 1/2 கிலோ, 500 கிராம். அப்படியே தண்ணியில கலக்கிடுங்க. ஞாபகமா கைக்கு கிளவுஸ் போட்டுக்கோங்க. சுவாச பிரச்சனை யாருக்காவது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நிச்சயமா மாஸ்க்கும் போட்டுக்குங்க. இத போட்டுட்டு ஒரு 2 நிமிடம் ஒரு சின்னதா ஒரு கலக்கு கலக்கிடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா யூரியா 150 கிராம். ஒரு 2 நிமிஷம் கேப்ல போடுங்க. அதையும் போட்டு ஒரு சின்னதா ஒரு கலக்கு கலக்கி விடுங்க. அடுத்ததாக காஸ்டிக் சோடா, அதையும் கலக்கிடுங்க. காஸ்டிக் சோடா 150 கிராம். காஸ்டிக் சோடா போடல நெடி வருங்க கொஞ்சம், அதனால முகத்தை பக்கத்துல காமிக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி தூரத்துல அப்படியே முகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கலக்குங்க. இப்ப இந்த 3 பொருளையும் கலந்ததுக்கு அப்புறம் கைவிடாம 10 நிமிடங்கள் நீங்க தொடர்ந்து கலக்கணுங்க. 10 லிட்டர் மட்டும் தண்ணி போதுங்க, ரொம்ப அதிகமா வேண்டாம். நான் சொல்றது ரொம்ப சரியான அளவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே அளவுல நான் சொல்ற அளவுல நீங்க செஞ்சீங்கன்னா இதை நீங்க தாராளமா விற்பனைக்கே கொண்டு போகலாம். நம்ம தாத்தா பாட்டிகளுக்காக இந்த மாசத்துக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணி நம்ம கொண்டு போகணும். அதுக்காகத்தான் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இதே அளவுல நீங்க செய்யும் பொழுது கடையில கிடைக்கக்கூடிய ஒரு ஜெல்லை விட 1 மடங்கு உங்களுக்கு தரம் உயர்ந்ததாக மட்டும்தான் இருக்கும். எந்த விதத்திலயும் 1% கூட உங்களுக்கு தரம் குறையாதுங்க. தாராளமா நல்ல விற்பனை உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். ஆரம்பத்துல கஸ்டமர்களை பிடிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட ஒரு முறை வாங்கிட்டாங்கன்னா தொடர்ந்து வாங்குற மாதிரிதான் நம்ம பொருள் தயாரிப்பு இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து அந்த 10 நிமிடம் நீங்க கலக்கணும். கலக்கையில இந்த மாதிரி லைட்டா நுர மாதிரி வரும். தொடர்ந்து 10 நிமிஷம் கலக்கிட்டேங்க. யூரியா போட்டிருக்கேன், டிஎஸ்பி போட்டிருக்கேன், காஸ்டிக் சோடா போட்டிருக்கேன். 10 லிட்டர் தண்ணியில தொடர்ந்து கைவிடாம கலக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 10 நிமிஷம் அப்படியே செட் ஆகுற மாதிரி விட்டுறணும். 10 நிமிஷம் நாம எதுவுமே செய்யக்கூடாதுங்க, அப்படியே விட்டுறணும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிலரி ஊத்தணும். சிலரி 1 லிட்டர். 3 பொருளையும் போட்டு நல்லா 10 நிமிஷம் கலக்கி இருக்கேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் செட் ஆகட்டும்ட்டு அப்படியே விட்டுருங்க. இப்ப சிலரி ஊத்தணுங்க. சிலரி 1 லிட்டர். இது ஆசிட்டு தான், அதனால ரொம்ப மெதுவா ஊத்துங்க. கொஞ்சம் நெடி வரும், அதனால முகத்தை பக்கத்துல வச்சுக்காதீங்க, தள்ளியே ஊத்துவோம். ஊத்திட்டு 10 நிமிஷம் தொடர்ந்து கலக்கணும். மெதுவா ஊத்துங்க, கையில எல்லாம் தெரிச்சிரும். வேகமா ஊத்தாதீங்க. ஆசிட்டு சுவாசிக்காதீங்க, ரொம்ப பக்கத்துல போய் சுவாசிக்காதீங்க. கைவிடாம 10 நிமிஷம் கலக்கணும். இதுக்குன்னு இல்லைங்க, டிடர்ஜென்ட் லிக்விட் ஆகட்டும், நீங்க பாத்திரம் கழுவுற ஜெல் ஆகட்டும், ஃபினாயில் ஆகட்டும், இல்ல வேற எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டம்
இருந்தாலும் 10 நிமிஷம் கலக்க வேண்டியது வரும். அதாவது தொடர்ந்து கலக்கணும். தொடர்ந்து 10 நிமிஷம் கலக்கணுங்க. கையில தெரிச்சுக்க போது ஞாபகமா க்ளவுஸ் போட்டுங்க. நார்மல் க்ளவுஸ் வேணா நீங்க நான் போட்டிருக்க மாதிரி க்ளவுஸ் கெமிக்கல் கடையே கேட்டீங்கனாலே கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு பொருள் தயாரிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, க்ளவுஸை நல்லா சுத்தமா கழுவி, அதாவது நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கெமிக்கல்லாம் உள்ள பட்டிருக்கும். அதைவே நம்ம மறுபடியும் கையில போடையில ஒரு சிலருக்கு அலர்ஜி மாதிரிலாம் வரும். தொடர்ந்து 10 நிமிஷம் கலக்கணுங்க. ஒரு சிலர் நினைக்கலாம், இவ்வளவு கெமிக்கல் போடுறதுனால நமக்கு கைக்கு அலர்ஜி இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வருமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிச்சயமா வராது. ஏன்னா ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. நல்லா இருக்குன்னு மட்டுமே இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வயசானவங்களும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கெமிக்கல் எல்லாமே ரொம்ப ஹார்டா இல்ல, ஓகேங்களா? ரொம்ப மைல்டான கெமிக்கல் தான் நம்ம பயன்படுத்துறோம் ஒண்ணு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நம்ம 10 லிட்டர் 15 லிட்டர் தண்ணியில அதை மிக்ஸ் பண்ணையில அதை டைல்யூட் பண்ணிடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாமே மிக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20 மணி நேரம் நம்ம வச்சிடறோம். அப்ப அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம கைகளுக்கோ நம்மளோட ஸ்கின்னுக்கோ எந்த விதமான அலர்ஜியும் கொடுக்கறது இல்லைங்க, கொடுக்காது. தாராளமா நம்ம பயன்படுத்தலாம். தொடர்ந்து நம்ம 10 நிமிஷம் கலக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் நீங்க செட் ஆகணுங்கிறதுக்காக அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கெமிக்கலை நம்ம மிக்ஸ் பண்ணணும். சிலரி ஊத்தி 10 நிமிஷம் கலக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் செட் ஆகிற அளவுக்கு விட்டுட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா SLES 2 லிட்டர். சரிங்களா? அதான் ஊத்தணும். மெதுவா ஊத்துங்க. கையில படாம மெதுவா ஊத்துங்க. இன்னும் இதை விட நீங்க அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டீங்கனாலும் கூட ஓகே தான். எனக்கு இதுல அப்படியே செஞ்சு செஞ்சு பழக்கம் வந்துருச்சு. எனக்கு இந்த பாத்திரத்திலேயே அளவான பாத்திரத்துல செஞ்சு செஞ்சு எனக்கு பழக்கம் வந்துருச்சு. அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க புதுசா செய்யறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை எடுக்கும். மெதுவா ஊத்துங்க. அவசரப்படாம மெதுவா ஊத்துங்க. இது நல்லா நுரத்தன்மை கொடுக்கும், நல்லா அழுக்க போக்கும், இந்த திக்னஸையும் கொடுக்கும். இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற ஜெல்லு, கம்ஃபோர்ட்டு, டிடர்ஜென்ட் லிக்விடு இதெல்லாம் தயார்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆளா செய்யறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு இங்க தெரிஞ்சுட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைனாலும் நீங்க மெதுவா செய்யுங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி கலக்கையில ரொம்ப வேகமா கலக்காதீங்க, மெதுவா கலக்குங்க. கைய ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க, மெதுவா கலக்கு. 2 லிட்டர் ஊத்த சொன்னாங்க. SLES 2 லிட்டர் ஊற்றணும். தண்ணி இதுக்கு மேல எல்லாம் ஊத்தாதீங்க. 10 லிட்டர் தண்ணி தான் ஊற்றணும். அதுக்கு மேல ஊத்துனீங்கன்னா நமக்கு ரொம்ப அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். பாத்திரம் கழுவுற ஜெல்லு கொஞ்சம் திக்கா இருக்கும், தான் நல்லா இருக்கும். திக்கா இருந்தா தான் அழுக்கு போகும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பொதுவா மக்கள் பாத்தீங்கன்னா அது திக்னஸோட வாங்கி வாங்கி பழகிட்டாங்கல்ல, அதனால திக்கா இருக்கையில இன்னும் கொஞ்சம் நமக்கு எப்பவுமே வாடிக்கையாளருக்கு ஒரு திருப்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டினியூவா நம்ம பொருளை வாங்குறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க எந்த அளவு எந்த தரத்தை மெயின்டைன் பண்றீங்களோ அது ஆரம்பத்துல இருந்து எப்பவுமே நீங்க மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கலரை கம்மி பண்ணிக்கலாம், இல்ல கொஞ்சம் இந்த கெமிக்கல் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது. இன்னைக்கு ஒரு தொழில் ஆரம்பம் செய்றீங்கன்னா அடுத்தடுத்து அந்த தரத்தை இன்னும் அதிகப்படுத்துறது எப்படின்னு மட்டும் பாருங்க. விலை இன்னும் குறைவா கொடுக்கறது எப்படிங்கிறத பாருங்க. நீங்க வாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த மூலதன பொருட்கள்
அது இன்னும் விலை குறைவா எங்க வாங்கலாம் அப்படின்னு நீங்க தேடணும். நீங்க சில முயற்சிகள் நீங்களும் எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். இப்ப எஸ்எல்இய 2 லிட்டர் ஊத்திட்டேங்க. விடாம கைவிடாம 10 நிமிஷம் தொடர்ந்து கலக்கணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நீங்க செட் ஆகிறதுக்கு அப்படியே விட்டுறணும். சரிங்களா? இப்போ மொத்தம் 20 நிமிஷம் ஆகும். நான் மினிமம் டைம் தான் சொல்றேன். 15 நிமிஷம் கலக்கிட்டு 15 நிமிஷம் கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் செட் ஆகிறதுக்கு விட்டீங்கனாலும் ரொம்ப நல்லதுதான். சொல்ல போனா எனக்கு காலையில இருந்து வேலை ரொம்ப அதிகம். அதனால எனக்கு கை வலிக்குது. அதனால நான் 10 நிமிஷம் தான் செய்யறேன். 10 நிமிஷம் போதுமானது. கையில தெரிக்காத அளவுக்கு கலக்குங்க. புதுசா செய்யறீங்கன்னா அகலமான பாத்திரத்தை பயன்படுத்திக்கங்க. இது பாத்தீங்கன்னா எஸ்எல்பிஎஸ் போட்டு நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் செட் ஆகிற அளவுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 மில்லி சிட்ரிக் ஆசிட் ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு கெமிக்கல் கடையில கிடைக்கும். எல்லாமே இத பேர்ல எழுதிக்கிட்டு போயிட்டு நீங்க குடிச்சிட்டீங்கன்னா ஓகே. இதையும் மெதுவா ஊத்துங்க. ஊத்திட்டு நல்ல லெமன் ஸ்மெல் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு வாசனையும் வரும். ஆனா பக்கத்துல மோந்து பாத்துறாதீங்க. முகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. கைக்கு கிளவுஸ் போட்டுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. அதாவது ஸ்டார்டிங்ல செய்யறவங்க யாரா இருந்தாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க. குழந்தைங்க இருக்கிற நேரத்துல இதை செய்யாதீங்க. ஏன்னா குழந்தைங்க டக்குன்னு வருவாங்க, விளையாடுவாங்க. குழந்தைங்க தானே, இந்த விளையாட்டுத்தனத்துல இருப்பாங்க. அதனால அதை கொஞ்சம் கவனமா இருக்குங்க. அடுத்து இன்னொன்னு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த மாதிரி எல்லா கெமிக்கல் ஐட்டத்தையும் முடிஞ்ச வரைக்கும் உங்களால எப்பவுமே பிளாஸ்டிக்ல தான் நீங்க மிக்ஸ் பண்ணணும். ஈய பாத்திரம், எவர் சில்வர் பாத்திரம் இந்த மாதிரிலாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. இந்த பிளாஸ்டிக்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப ஆசிட் ஆகட்டும் இல்ல மத்த ஒரு கெமிக்கல் ஆகட்டும் எல்லாமே அதிகமான ஹீட்டை கொடுக்கக்கூடியது. ரொம்ப லோ குவாலிட்டி மட்டமான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல என்ன தெரியும்னா சில நேரம் அது உருகி ஓட்டை ஆகிற மாதிரி கூட சூழ்நிலை வந்துடும். அதனால ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதை எப்பவுமே கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குறதுதான் ஒரு செலவு. வாங்கிட்டீங்கன்னா அது பேசாம உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வரும். ஒரு 6-7 மாசம் நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷம் பக்கம் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பாக்கெட் எல்லாம் நான் வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பக்கம் இருக்கும். அதைத்தான் நான் ரெகுலரா இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற எதுக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். உடனே இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டத்தை மிக்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இதை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதனால நீங்க அந்த மாதிரி இதை கவனத்துல வச்சு பார்த்து வாங்கிக்கோங்க. ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் பாத்திரம் தான் வாங்கி யூஸ் பண்ணணுங்கிறதுல கவனமா இருக்கும். கைவிடாம 10 நிமிஷம் கலக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் செட் ஆகிறதுக்கு அப்படியே விட்டுருங்க. கலக்காம அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கைவிடாம கலக்கிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம் அது செட் ஆகட்டும் அப்படின்ட்டு கலக்காம இந்த மாதிரி விட்டுருங்க. மொத்தம் 20 நிமிஷம் கணக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம கலரை சேர்ப்போம். ஓகேங்களா? இது பாருங்க எல்லாமே கலக்கி அப்படியே செட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம கலர் 100 மில்லிங்க. இது கெமிக்கல் கடையில கேட்டாலே உங்களுக்கு தருவாங்க. விம் ஜெல்லுக்காக பயன்படுத்தக்கூடிய கலர் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க கிரீன் கலர் போட்டுக்கலாம், மஞ்சள் கலர் போட்டுக்கலாம், சரிங்களா? சிவப்பு கலரும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க வாங்கி போட்டுக்கலாம். இது நமக்கு மஞ்சள் நிறத்தை கொடுக்குங்க. இதையும் என்ன பண்ணணும்னா 10 நிமிஷம் கைவிடாம மெதுவா கலக்கணும். கலர் தெரியும் நினைக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த 10 லிட்டர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் தண்ணி குறைச்சிக்கணும். ஆனா நல்லா அழுக்கு போகும். பாத்திரம்ல ரொம்ப பளிச்சுன்றதுங்க. சரிங்களா? நான் பயன்படுத்தக்கூடிய அளவு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால இதே அளவு சரியான அளவு. கொஞ்சம் தண்ணி பேஸ்ல இருக்கு, லிக்விடா இருக்கு அப்படின்னு நீங்க இன்னொரு 1 லிட்டர் இல்ல 2 லிட்டர் தண்ணியை குறைச்சிக்கோங்க. 8 லிட்டர்
ஆர்ஓ வாட்டர் மட்டும் பயன்படுத்திட்டு மீதி எல்லா பொருட்களையும் சொல்லி மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. நீங்க 10 லிட்டர் ஊத்தினாலும் 8 லிட்டர் ஊத்தினாலும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அதுல எந்த இதுவும் வராது. 8 லிட்டர் விட்டீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். 10 லிட்டர் ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இல்லையா தரத்துல பொருளோட தரத்துல எந்த விதமான மாற்றமும் உங்களுக்கு வரவே வராதுங்க. 10 நிமிஷம் கைவிடாம கலக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க ஓரமா. 20 மணி நேரம் அல்லது 25 மணி நேரம் செட் ஆகட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டில் எடுத்து பேக் பண்ணணும். சரிங்களா? நான் இதை தொடர்ந்து 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சிருவேங்க. 20 மணி நேரம் அல்லது 25 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பேக் பண்றத நம்ம பார்க்கலாம். சரிங்க. கலரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. எல்லாம் செட் ஆகட்டும். 20 மணி நேரம் இல்ல 25 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எப்படி பேக் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க நாளைக்கு வேலையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா 20 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பேக் பண்ணிடுவேன். கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சுன்னா 25 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எடுத்து பேக் பண்ணுவேன். மொத்தம் பாத்தீங்கன்னா 23 மணி நேரம் நான் அப்படியே வச்சிருக்கேன். நல்லா செட் ஆயிருச்சு. கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கலக்கி விட்டுட்டேன். நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பாட்டில்ல ஊத்தலாம். சிலரி 1 லிட்டரு, SLEC 2 லிட்டர் ஊற்றணும். ஆர்ஓ வாட்டர் 10 லிட்டர் ஊற்றணும். மொத்தம் 13 லிட்டர் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நல்லா திக்னஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த நுரையெல்லாம் நல்லா வந்துருச்சு. நல்லா நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. இனி அடுத்து நம்ம ஊற்றலாம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டு இருக்கேங்க. இந்த பாட்டில் எங்கிட்ட நிறைய இருக்கு. அதனால இந்த பாட்டிலில் தான் நான் ஊற்றுவேன். இன்னொன்று, நான் இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னர் மூடி போட முடியும். இப்போ தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் நான் கொரியர் அனுப்புகிறேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு நான் இன்னர் மூடி போட்டு தான் நான் கொரியர் போடுவேன். கொரியரில் தான் அனுப்புவேன். அதனால எனக்கு சேஃப்டிக்காக நான் இந்த பாட்டில் ஊற்றுறேன். நீங்கள் சேல்ஸுக்காக இந்த பாட்டில் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு விலை கட்டுப்படி ஆகாது. இந்த ரேட்டுக்கு நீங்கள் அந்த டிஷ்வாஷ் ஜெல் ஊற்றுற மாதிரி பாட்டில்ஸ் இன்னும் டிசைனாகவே இருக்கும். இன்னும் ஒரு 4-5 ரூபா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது 9 ரூபா வருதுன்னா 13 ரூபா 12 ரூபாயிலே நல்ல பாட்டில்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் டிசைனாகவே கிடைக்கும். அந்த மாதிரி பாட்டில்ஸும் வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன என்னோட ஒரு ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க இந்த டிஷ்வாஷ் ஜெல் நீங்க தயார்படுத்துறீங்கன்னா 1 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஏதாவது ஒரு ஐட்டத்தை தயார்படுத்துங்க. ஏன்னா தினமும் தொடர்ந்து நீங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கைவிடாம கிளறீங்களா, ஷோல்டர் பெயின் வந்துடும். அதுக்காக மட்டும்தான் சொல்றேன். வேற எந்த ரீசனும் இல்லைங்க. இதுக்கு நீங்க இந்த கலக்கிறதுக்கு பதிலாக இன்னொன்னு வச்சு கலக்குவாங்களே கையில, பிளெண்டரா. நீங்க கையில கலக்கிறதுக்கு பதிலாக பிளெண்டர் வச்சு கூட நீங்க தாராளமா கலக்கலாம், தப்பு இல்லைங்க. இதுக்கு நீ எந்த கலர் வேணாலும் நீங்க மிக்சிங் பண்ணிக்கலாம். மஞ்சள் வேணும்னா மஞ்சள் வச்சுக்கலாம், பச்சை கலர் வேணும்னா பச்சை கலர் பயன்படுத்திக்கலாம். சிகப்பு நிறத்துல வேணாலும் கூட சிகப்பு நிறத்துல போட்டுக்கலாம். அந்த மாதிரி இதுல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு அதோடது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பாக்குறதோட இல்லாம ஏதாவது ஒரு தொழிலை எடுத்து செய்யுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் கொடுக்கறது தொழில் தான். பாத்தீங்கன்னா பாட்டில்ல மொத்தம் 13 பாட்டில் வந்துருக்குது 1 லிட்டர் பாட்டில்ல. அது இல்லாம ஒரு 1 லிட்டர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைச்சிருக்கு.
பாருங்க 1 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த அளவுகள்ல மொத்தம் நம்ம மிக்ஸ் பண்ணதுல இந்த அளவுகள்ல 14 லிட்டர் ஜெல் கிடைச்சிருக்கு. இந்த 3 நான் வீட்டு உபயோகத்துக்குங்கிறதுனால அந்த சிலரி ஊத்துனது, அந்த SLES ஊத்துன அந்த பாட்டில்ல நான் வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். மீதி எல்லாமே நம்ம கொரியர் அனுப்புறதுனால இன்னர் போட்டு தான் நானு பேக் பண்றேங்க. இதோட விலை விவரம், செய்முறை விலை விவரம் எல்லாமே நானு வாட்ஸ்அப் குரூப்ல நானு போட்டுறேன். பாத்துக்கோங்க. நான் மொத்தமா என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினேன் அப்படிங்கிறதும், இந்த பொருள் நான் எங்க வாங்கினுங்கிறத விவரத்தையும் நானு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டுறேன். மொத்தம் 14 லிட்டர் வந்திருக்குங்க. தரம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுன்னு இல்லைனாலும் ஏதாவது ஒரு பிசினஸ் எடுத்து உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கங்க. ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க. ஒரு தொழில் உங்களுக்குன்னு ஒரு சுய தொழில், கைத்தொழில கையில வச்சுக்கோங்க. வேற எது சார்ந்த வேற எது வேற வேற எந்த தொழில் சார்ந்த விவரங்களை உங்களுக்கு நானு வீடியோவா போடணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லோரும் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.